பெருமக்கள் சர்வ சாதாரணமாக சஹாபாக்களை பேசுகிறாங்களே. இந்த உமர் அப்படி பண்ணாரு, அந்த உமர் இப்படி பண்ணாருன்னு என்னமோ தண்ணி லாரி ஓட்டுற உமரை பேசுகிற மாதிரி பேசுகிறான் சர்வ சாதாரணமாக. அப்பப்போ நமக்கு யோசித்து பார்த்து கொஞ்சம் திருப்தி அடைகிறதுக்கு சில விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா? உமர் கொண்டு வந்ததுனால தராவி ஏற்றுக்க முடியாது, உமர் கொண்டு வந்ததுனால ஜும்மா பாங்கு உஸ்மான் ரல்லான்னு கொண்டு வந்ததுனால ஏற்றுக்க முடியாது. உமர் கொண்டு வந்த நிறையா விஷயம் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை, நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம். அப்படியெல்லாம் சொன்னாலும் நான் சமீபத்தில் ஹிஜ்ரி கூட்டங்களில் தொடர்ந்து இன்றைக்கு ஜும்மாவிலே கூட சொன்னேன், அந்த உமர் போட்ட பிச்சை ஹிஜ்ரி புத்தாண்டுங்கிற பேர் உன் காலண்டர்லேயும் அதை தான் போட்டிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோ. ஹிஜ்ரி புத்தாண்டுங்கிற வார்த்தை ஹதீஸில் இல்லை, குரானில் இல்லை, ரெண்டுலேயும் இல்லை. ஹிஜ்ரி புத்தாண்டுன்னு பேர் வச்சிருக்கல. இவங்க சமயத்தில் சிலதெல்லாம் ஏற்றுக்குவாங்க. இறந்து போய்விட்டால் இறந்து போனவர்களுக்கு எந்த துவாவும் ஓதாத, இறந்து போனவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடாத, நீ என்ன பாவ மன்னிப்பு தேடினாலும் கபருக்கு அது போய் சேராது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இறந்து போனவருக்காக ஹஜ்ஜு செய்யலாமா? செய்யாத. இறந்து போனவருக்காக குர்பானி கொடுக்கலாமா? கொடுக்காத. எல்லாம் சொல்லிட்டாங்க. சரி, நாமளும் ஒன்று குர்பானி கொடுக்கக்கூடாதுன்னு அந்த சகோதரர்கள் நடத்துகிற கூட்டு குர்பானியில் மர்ஹூமானவங்க பேரில் எடுத்துக்கிறாங்க ரசீது போட்டு. புரியுதா? 1600 இல்லை ஒரு பங்கு. எப்போ மர்ஹூம்னு பேர் போட்டிருக்க உயிரோடு உள்ளவனுக்கு மட்டும்தான் குர்பானி போகும், இதெல்லாம் கபருக்குள்ளேயே போகாது. ஆனால் கூட்டு குர்பானிலே எல்லாம் போயிடும், அவ்வளோதான், முடிஞ்சுது. சமயங்களில் சந்தர்ப்பங்கள் வருகிற போது உங்களின் கொள்கைகள் அடிவேரோடு மாறி போகிறது.